முடிச்சிட்டியா? சார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யாரு நானா? ஆஹா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாடா. ஏமா மச்சானுக்கு மெயின் டிஷ் தராம சைட் டிஷ்ஷே கொடுத்துட்டே பிரமாதம். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏ நந்தினி, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு நந்தினி. தங்கச்சி கலக்கிட்டு போ. ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட ரிவ்யூவே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. மீதியும் இது போலயே வரும் நம்புவோம். ஆமா ஆமாக்கா, அப்பவே வாசல்ல வண்டி வந்துருச்சு. ஏத்தி அனுப்பிச்சிருவோமா? அண்ணா வாங்க. அந்த வந்துட்டமா. அம்மா அம்மா எங்கம்மா இந்த நந்தினி ஆளே காணோம்? சுரேகா, என் ரூம்ல இருக்குல்ல ஒரு பீரோ, அதுல லாக்கர் இருக்குல்ல, அதுக்குள்ள அவளை பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வரியா? புரியலையாமா? அப்பா நகைச்சுவை பண்றாங்க. இல்லம்மா, அது வந்துமா எங்க துணியெல்லாம் துவைச்சு போட சொல்லணும், அதுக்கு தான் அவளை தேடணும். ஏன் உங்க துணியை நீங்க துவைக்க மாட்டீங்களா? எப்படி இருந்தாலும் வாஷிங் மிஷின் தான், அதை செய்யறதுக்கு நந்தினி தான் வேணுமா? ஒண்ணு நீங்க பண்ணுங்க, இல்லனா அந்த ரேணுகா கல்யாணம் யாரையாவது பண்ண சொல்லுங்க. ஆமா ஆமா, அவளை எந்த வேலையும் சொல்லிடாதீங்கடி. அவ பெரிய மினிஸ்டர்ல, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய வேலை இருக்கு, பல இடங்களுக்கு போகணும். அப்புறம் தேவையில்லாத இந்த சின்ன வேலையெல்லாம் பண்ணா அப்புறம் டயர்ட் ஆயிடுவா. எதுவும் சொல்லாதீங்க, வேடிக்கை மட்டும் பாருங்க. அவ இடியாப்பம் புழிய போயிருக்கா. இடியாப்பம் புளியறாளா? வழக்கமா நீங்க தானே அதே எல்லாரையும் இடியாப்பம் மாதிரி புளிஞ்சு எடுப்பீங்க. என்னத்தை பாக்குறீங்க? சும்மா என்னமா சொல்றீங்க? நான் சொந்தமா எடுக்கிற முடிவு தான் இது. இந்த வீட்ல இருந்துகிட்டு இவ வெளியில வேலைக்கு போக கூடாது. ஏன் ஏன் ஒய் ஏன் போக கூடாது டாடி? ஏன் போக கூடாது டாடி? நந்தினி நீ வா டார்லிங், நீ வா. பிசினஸ் பண்ணி நீ பயங்கர லெவல்ல வரணும், டாப் பொசிஷனுக்கு வந்துடணும். ஓகேவா? என்னமா சொல்றீங்க? அவ்வளவுதான், போச்சு போச்சு. அவ நம்மளையெல்லாம் சாதாரண நாள்லயே மதிக்க மாட்டா. இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிடான்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா சோலி முடிஞ்சது. அப்ப பேசாம நீ ஒரு வேலைக்கு போயிடு. ஒரு 4 காசு சம்பாதிச்சுன்னா உனக்கு மதிப்பு மரியாதை வந்துடும்ல. பேசுறீங்க? அப்பா என்ன போய் வேலைக்கு போக சொல்றாரு? மேடம் வாங்க வாங்க. என்ன மனோகர், எதுவுமே சொல்லாம வந்திருக்கீங்க? மேடம் ஒன்றும் இல்லை, ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் நேரில் போய் பேசுறதா நல்லதுன்னு நினச்சிட்டு வந்தேன் மேடம். சொல்லுங்க. நம்ம யூரோப் கண்ட்ரிக்கு இந்த மாதம் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய குக்கர் எல்லாமே ஹார்பருக்கு போயிடுச்சு மேடம். ஓகே. அதுலேருந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்புக்கு மாற்றணும்னா அதுக்கு நம்ம சைடில் இருந்து ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் சைன் பண்ணி தரணும். யா ஆமா ரைட். ஆனா இதுக்கு சூர்யா தான் சைன் பண்ணணும். அவன்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே? சூர்யா சாருக்கு தான் 2-3 நாளாக ட்ரை பண்ணுறோம், அவரை பிடிக்கவே முடியல. என்ன ஏதுன்னு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? அதெல்லாம் சொல்லியாச்சு மேடம். சார் வந்து சைன் பண்ணணும், வரேன்னு சொல்றாரு, ஆனா வரல மேடம். எங்க இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா நாங்களே நேர்ல கிளம்பி போயிடுவோம். அதுவும் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப டிலே ஆகி ஷிப்பு கிளம்பிருச்சுன்னா சிக்கல் ஆயிடும் மேடம். மாப்பிள்ளை எந்த பார்ல காணோம், யாருக்கு தெரியும்? அதான் நேர்ல கிளம்பி வந்தோம். பாத்தீங்கல்ல உங்க பையன் என்ன பண்ணிருக்கான்னு? இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிசினஸ்ல இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் அவன் கிட்ட கொடுக்க வேணான்னு. நீங்க தான் என் சொல் பேச்ச கேட்கவே இல்லை. சைனிங் அத்தாரிட்டி கொண்டு அவன்கிட்ட இருக்கிறதுனால போய் எங்க கொண்டு விட்டுருக்கான் பாருங்க. இந்த கான்ட்ராக்ட் மட்டும் நம்ம கை விட்டு போச்சுன்னா 7 crores லாஸ் ஆயிடும். அது அவன் கொண்டு கொடுக்க போறானா? இதை விட என்ன பெரிய வேலை அவனுக்கு? சரி சரி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, பேசுவோம். எப்படி பேசுறது? அவன் போனை எடுத்தா தானே பேச முடியும். போனே எடுக்க மாட்டேங்கிறாரு சாரு. அந்த அளவுக்கு அவன் மனசு இருக்கு. ஏங்க, பிசினஸ் பொறுத்த வரைக்கும் டைமும் டிசிப்ளினும் தான் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு தெரியும்ல? ஏன் அவனுக்கும் தான் தெரியும்ல? அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? இதே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்க, கிளைண்ட் எல்லாம் நம்ம கை விட்டு போயிடுவாங்க. அப்புறம் இதே மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். வேலை வரும்போது செய்யணும். நமக்கு தோணும் போதெல்லாம் வேலை நமக்கு வராது, செய்யவும் முடியாது. சரி சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, டென்ஷன் ஆகாத. நான் இப்பவே சூர்யாக்கு ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்றேன். ஆமா, இரு. ஒரு வழியா செஞ்சு முடிச்சு அனுப்பி வச்சாச்சு. ஆமா நந்தினி, இனிமேல் கடைக்கார ஓனர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும்.
எப்படியும் சாயங்காலம் அவரே ஃபோன் பண்ணுவாரு. ஏ விஜி, அதெல்லாம் பாசிட்டிவா தான் சொல்லுவாரு. டோன்ட் வரி. ஆனா எனக்கு அதெல்லாம் இல்ல, ஒரு டவுட் இருக்கு. இந்த இட்லி இடியாப்பம் மட்டும் தான் செய்ய போறீங்களா? அதானே. ஆமாண்ணா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, இதுல எப்படி வருமானம் வரும்னு நான் கேக்குறேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல 6 கோடி மக்கள் இருக்காங்க. இதுல குறைஞ்சது 1 கோடி பேராச்சும் காலையிலயும் நைட்டும் இட்லி சாப்பிடுறாங்க. ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 5 இட்லி வச்சாலும் ஒரு நாளுக்கு 10 கோடி இட்லி சமைக்கிறாங்க. நான் சொல்றது ஹோட்டல், வீடு இங்க எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன். இதுல முக்காவாசி வீடுன்னு வச்சுக்குவோம். மீதி 3 கோடி இட்லி ஆச்சும் ஒவ்வொரு நாளும் கடையில வியாபாரம் ஆகுது. ஓ, ஒரு நாளைக்கு 3 கோடி இட்லினா ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்குன்னு கணக்கு போடுங்க. இந்த 3 கோடியில 1% ஆட்கள் எங்க கிட்ட இட்லி வாங்குற மாதிரி செஞ்சுட்டாலே இது மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிக்கும் சார். ஐயோ, எப்படி நந்தினி ஒரு இட்லிக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கணக்க சொல்லிக்கிட்டு இருக்க மச்சான்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் இங்க தென்னந்தோப்பு கணக்கு தான் சார். வருஷத்துக்கு 3 வெட்டு, ஒரு வெட்டுக்கு இத்தனை ஆயிரம் காயின்னு கணக்கு போடுவோம்ல, அத வச்சுதான் சொன்னேன். நீ ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் நந்தினி. ஆனா எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. யூசுவலா எல்லா கடையிலும் தானே இட்லி கிடைக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க பண்றத மக்கள் வாங்கி சாப்பிடணும்? தரோம் சார், தரோம். ஊர்ல எத்தனையோ ஹோட்டல் இருந்தாலும் ஜனங்க ஒரு சில ஹோட்டலை மட்டுமே தேடி போறது அதனாலதான். எவ்வளவோ டாக்டருங்க இருந்தாலும் ஒரு சில டாக்டருங்களை மட்டும் தேடி போறதும் இதே காரணத்தினாலதான் சார். அதனால தரம், ருசி இது ரெண்டையும் தொடர்ந்து கொடுத்தோம்னா விலை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட வாங்கிடுவாங்க. என்னோட கணக்குப்படி ஒரு நாளைக்கு 2000 இட்லி 2000 இடியாப்பம் விக்கிற நாள் சீக்கிரமாவே வரும். அப்படி வந்துச்சுன்னா ஒரு இட்லிக்கு 2 ரூபாய், ஒரு இடியாப்பத்துக்கு 2 ரூபாய் வச்சுக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு 8000 நிக்கும். நான் சொல்ற கணக்கு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் குறைஞ்சது 5000ஆவது நிக்கும்னு தோணுது சார். ஐயோ, சூப்பர் 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 நந்தினி, உனக்குள்ள ஒரு பிசினஸ் மேனே இருக்கானே. மச்சான், பிசினஸ் மேன் இல்லடா, பிசினஸ் உமன். மச்சி, பிசினஸ் உமன் இல்ல, பிசினஸ் உமன்ஸ். கரெக்ட்டா? சூப்பர் மச்சான். அதெல்லாம் இருக்கட்டும்னா, ஆனா இவ மனசுல இவ்ளோ இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. சூப்பர் நந்தினி, பிசினஸ்ல இவ்ளோ ஆர்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் பாரு. யூ ஆர் ரைட். ஓ டாடி, ஹே 1 செகண்ட். சொல்லுங்க டாடி. டேய் சூர்யா, உன்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா சரியா பார்க்க மாட்டியா? இவ்வளவு irresponsible-ஆவா இருப்ப? ஏண்டா, யூரோப்புக்கு ஷிப்பிங் பண்ண வேண்டிய கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஹார்பர்ல நிக்குது. அது தெரியுமா உனக்கு? யா தெரியும் டாடி. டேய், தெரியும்னுட்டு அந்த பிரச்சனை சால்வ் பண்ணாம என்னடா பண்ணிட்டு இருக்க நீ?